ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், ஆவிக்குரிய பிள்ளைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் என்று சொன்னால், மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறவன் ஆவிக்குரியவனை எப்பொழுதும் பரியாசம் பண்ணுவான். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியத்தில் ஜீவன் உண்டு, மாம்சத்திற்குரிய காரியத்தில் ஜீவன் இல்லை. அப்போ ஜீவனுக்கு ஏதுவாய் நாம் கடந்து செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஜீவனுக்கு ஏதுவான காரியத்திலே நமக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிற இஸ்மவேலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்காக அவர் வந்த பொழுது, சன்பலாத், தொபியா, அரேபியனானிய கேஷோம் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர்கள் அலங்கம் கட்டுகிறதை கண்டு பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணினார்கள். நீங்கள் யோபினுடைய சரித்திரத்தில், யோபு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. யார் உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் தேவனுக்கு முன்பாய் நீதியாய் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பரியாசம் என்ற ஒரு காரியம் நிச்சயமாய் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அங்கே அவர்களை சுற்றிலும் பரியாசம் என்ற காரியம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள்.